முத்துவேல் அப்படின்னு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F6 வாங்கலாமா இல்லை iQOO Neo 10R வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போதில்லை. ஏன்னா ரெண்டுத்துலையுமே ஸ்னாப்டிராகனுடைய 8S Gen 3 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே மேஜர் டிஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னா அவங்களுடைய ஆப்டிமைசேஷனில் தான். iQOOடைய ப்ரீவியஸ் டிவைஸ் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்னோட வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சிலருடைய ஃபோன்ஸ்லாம் கேம் விளாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேம் ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்குது, ஹீட்டிங் வந்து நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க. போக்கோ சைடில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்டிமைசேஷன் iQOO மாதிரி பண்ணலை, ஆனாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்டிமைசேஷன் இருக்கு. உங்களோட பட்ஜெட் 25,000 ரூபாய்க்குள்ள எனக்கு கேமிங் ஃபோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போக்கோட F6 வந்து போங்க. இல்ல எனக்கு லேட்டஸ்டா இருக்க OS வேணும், அண்ட் தென் Android 15ல வர ஃபோன் தான் வேணும். அது மட்டும் இல்லாம 6400 mAh பேட்டரி வந்து இருக்க போது iQOO Neo 10Rல இங்க 5000 mAh பேட்டரி தான் இருக்க போது. இதுதான் பெரிய டிஃபரன்ஸா இருக்க போதே தவிர இதை தாண்டி கேமராவாகட்டும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டே டு டே டாஸ்க்குலாம் இது ரெண்டுத்துலையுமே எந்த விதமான பஞ்சாயத்தும் இருக்க போகுது இல்லை. நீங்கள் எந்த டிவைஸ் வேணால் போகலாம். உங்களுக்கு புது மாடல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் iQOO Neo 10R வந்து பேட்டரி லைஃபும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து போங்க. இல்லை என்னோட பட்ஜெட் 25,000 ரூபாய் தான், எனக்கு இதெல்லாம் நல்லா கேமிங் விளாட்னா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோட F6 வந்து போங்க.